சிவமங்கலம் குருநாதா, இப்பொழுதெல்லாம் நல்லவர்கள் வெகுவாக காட்சிக்கு தென்படுவதில்லை. ஏன் நல்லவர்கள் காட்சிக்கு தென்படுவது இல்லை? ஏன்? இது கேள்வியா இருக்கு. அப்ப நல்லவர்களை தேடுகின்ற நீ யார்? இந்த கேள்வி கேட்டிருக்கணும். இவர் தேடுகின்றவர்கள் நல்லவர்களா இருக்கணும். ஆனா இவர் யாருன்னு இவர் சிந்திக்கவே மாட்டார். இது என்ன? அதை சிந்தித்து பாருங்களேன் செல்வங்களே. இங்க நல்லவர்களே இல்லை. நல்லவர்களே இல்லைன்னா எவருக்குள்ளும் அந்த நல்லவர் இருக்கிறார்? யாருக்குள்ளேயும் இருக்கிறாங்க. ஏன்னா நல்ல ஜீவனும் நல்ல உள்ளமும் தான் அவர்களுடைய ஆதார பொருளா இருக்கு. அதனால ஒரு கன நேரத்துல எந்த மனிதனும் நல்லவர்களா ஆக்கப்பட்டு விடுவார்கள். ஏனெனில் அவர்கள் நல்லவர்கள் தான். நீரில் கலக்கப்பட்ட வண்ணத்தின் பெயரால அந்த நீரினுடைய வண்ணம் மாறுகிறதை தவிர நீர் நீர்த்த நிலையில் இருப்பது தான். நல்ல உள்ளமும் நல்ல உயிரும் தான் உங்களுடைய ஆதாரம். நீங்கள் நல்லவர்கள் தான், மாற்று இல்லை. இந்த நல்லவர்களை தேடுகின்றவர்கள் யார்? இவர்கள் அவர்கள் நிலையில் ஒளிந்து கொள்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் தான் நல்லவனா ஆகணுங்கிற முயற்சியில இல்லாதவர்கள். இவர்கள் தன் பாதுகாப்பிற்காக நல்லவர்களை தேடுகிறார்கள். ஆனா இந்த களத்தினுடைய கள யதார்த்தம் என்னன்னா, இங்கு நம் பணி அது இல்லை. நான் என்னை நன்மை மயமாய் உண்மை மயமாய் ஆக்கி கொள்ளுவதுதான். அதற்கான முயற்சியில வெற்றி அடைகிறது தான் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற பணியா இருக்கு. அதை மட்டும்தான் என்னால பார்க்க முடியும், வேறொன்றும் இல்லை. எனக்கு இங்க அளிக்கப்பட்டிருக்கின்ற வாழ்வு என்பது எது நன்மை தீமை, எது உண்மை பொய்மை அப்படின்றத பிரித்து ஆய்ந்து அறிந்து அதன் பெயரால், அந்த உண்மையின் பெயரால், நன்மையின் பெயரால் நான் என்னை நிலைநிறுத்தி கொள்வது. அதற்காக அளிக்கப்பட்டிருக்கின்ற பகுத்தறிவு, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம கண்ட கெட்டவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை, நல்லவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை. அது அவ்விதம் அவர்கள் காட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த மரண பந்தத்திற்குட்பட்டவர்கள் யாருமே நல்லவர்கள் தான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். ஏன்னா தலைக்கு மேல் அங்கு ஒரு தீர்ப்பு நாள் இருக்கிறது, தீர்ப்பும் இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப அந்த தனி மனிதனோட பயணத்துல இங்க எவ்வளவோ விதங்கள்ல ஒரு மனிதன் மனச்சமநிலையிலிருந்து புரியாமைனாலும் தெரியாமைனாலும் அறிவீனத்தினாலும் அஞ்ஞானத்தினாலும் அறியாமையினாலும் பல தீமைகளை நன்மை என கருதி கொள்கிறான். சிலருக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் புரிவதில்லை. காலத்தின் கட்டாயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல நிலை அடைந்து ஒரு பெரிய நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை கடந்த காலங்களை எடுத்து போய் கேட்டீங்க, அவங்க உண்மையை சொன்னாங்க அப்படின்னா அது எவ்வாறு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருவீங்க. இங்க எல்லாம் ஒரே குட்டை, ஒரே மட்டை, இந்த அங்கீகார புறம்பு இதன் பெயரால் இருக்கும் பொழுது இங்கு சர்ச்சைகளும் அவதூறுகளும் வன் சொல்லும் தீய சொல்லும் இப்படிதான் இருந்திருக்கும். இப்ப இந்த கூட்டத்திற்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பும் ஒரு அங்கீகாரமும் ஒரு புகழ் வளையமும் கிடைக்கும் பொழுது அவன் மேல செல்ல செல்ல அதன்பால் தனி கவனம் செலுத்தி அவன் தன்னை கட்டமைத்துக் கொள்கிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை. அடிமட்டத்தில் இருப்பவர்கள் மிகவும் நல்லவர்கள், மறந்து விடாதீர்கள். இப்ப நீங்க உங்களுக்கு காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் அப்படின்னா தன்னை வடிவமைத்து கொண்டவர்கள் அல்லது அவர்களுடைய நன்மையின் பக்கங்களை மட்டும், நல்ல சிந்தனையின் பக்கங்களை மட்டும் இந்த சகத்திற்கு காட்டினவர்களா இருப்பாங்க. அவங்க கலை யதார்த்தங்கிறது வேற. வீட்டுக்கு வீடு எல்லாம் உண்டு, அதை மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வேணா இந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த தேடு பொருள் இருக்கிற வரைக்கும் அவங்க தன்னுடைய நிலைப்பாடுகளை பல விஷயங்களை மறைத்திருப்பாங்க. ஒரு சராசரி நபர்களை விட அந்த அடித்தளத்தில் இருக்கிறவங்களை விட எந்த விதத்திலும் அவர்கள் புண்ணியர்கள் கிடையாது, கண்ணியர்கள் கிடையாது. மறந்துடாதீங்க என் செல்வங்களை. நீங்கள் நல்ல நிலையில தான் இருக்கீங்க, நீங்கள் நல்லவர்கள் தான், அதை நீங்க நம்புங்க.
அடுத்த நல்லவனை தேடாதீங்க. என்ன நான் செய்ய முடியும், என் பணியை நான் பார்க்க முடியும், எனக்குள்ள இருக்கிற குறைகளை நான் அகற்ற முடியுமே தவிர இங்கு இன்னொருவரை நான் புறம் காட்டுவதோ அல்லது சாடுவதோ எந்த விதத்திலும் எனக்கு பலன் அளிக்காது. ஏன்னா இந்த உலகம் பாருங்களேன், அவதூறு உலகமா ஆயிடுச்சு பாருங்க, கேலிக்கு உலகமா ஆயிடுச்சு பாருங்க. அந்த அந்த கோமாளித்தனங்களும் இந்த அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம், இந்த நவ நாகரிகங்கிற பெயரால அந்த வாழ்வினுடைய தர்மத்தை, அந்த வாழ்வினுடைய தரத்தை திரித்து விட்டார்கள். மறந்து விடாதீர்கள். கேலிக்கையே வாழ்க்கையா? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மொத்த உலகத்தினுடைய கண்களும் அந்த பக்கத்து. ஆமா, அந்த பொருளோடு அதை கண்டு மற்றதெல்லாம் பொருளற்றதை ஆக்கி விட்டனர். பாவப்பட்ட மனித வர்க்கத்தினர், மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்மையின் பக்கம் நில்லுங்கள். அதை நீங்கள் 100% உறுதி செய்து கொள்ளுங்கள். உண்மையின் பக்கம் நில்லுங்கள். 100% உறுதி செய்து கொள்ளுங்கள். இது அத்தனை எளிதானது இல்லை. இது ஒரு கடுமையான போராட்டம் தான் சொல்றேன். நேர்மையா யார் வேணாலும் இருக்கலாம். ஏழ்மையில நேர்மையா இருக்கிறது கிட்டத்தட்டலாம் கிடையாது. முழு தவம் என்பதை மறந்து விடாதீர்கள். அது அங்கு 100% அது ஒரு தவ வாழ்வா ஏழ்மையாளர்களாலும் இல்லாது இருக்கிறவங்களும் வாழ்ந்துட முடியும். அவங்களுடைய சாதாரண நேர்மை போதும் அவங்க இறைநிலை அழைத்து சென்று விடும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். அதனால நான் ஏன் நன்மையை, ஏன் உண்மையை உறுதி செய்ய முடியும். அதை நான் மேலும் மேலும் பலப்படுத்தி ஆக்கிக்க முடியுமே தவிர நான் தேடும் நல்லவர்கள் இந்த களத்தில் இல்லை. அந்த நல்லவர்களை இழப்பதற்கு எந்த தராசும் இங்கு இல்லை. ஏன்னா இங்கு சில நன்மையானவர்கள் காட்டப்பட்டிருக்காங்க, தீயவர்கள் காட்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் பாவம் அவர்கள். நிஜம் என்னன்னா, நன்மை என காட்டுபவர் யார்? அதன் பெயரால் அது நன்மையானவனை நன்மையானவன் என்றும் தீயவனை தீயவன் என்றும் கூறிவிடலாம். ஏன்னா நல்லவன் நல்லவங்கிறான், நல்லவன் கெட்டவனை கெட்டவங்கிறான், கெட்டவன் நல்லவனை கெட்டவங்கிறான், கெட்டவன் கெட்டவனை நல்லவங்கிறான். அப்ப கெட்டவன் சொன்ன நல்லவன் கெட்டவன் தான், கெட்டவன் சொன்ன கெட்டவன் நல்லவன் தான், நல்லவன் சொன்ன கெட்டவன் கெட்டவன் தான், நல்லவன் சொன்ன நல்லவன் தான். அப்ப இங்க யார சொன்னாங்கிறதெல்லாம் இல்ல, யார் சொன்னான்னு ஒண்ணு இருக்கு. அதன் பெயராலதான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் என் செல்வங்களே, நீங்கள் நன்மை மயமாகுங்கள், உண்மை மயமாகுங்கள். பொன் இங்கு பொன்னா இல்ல. ஆமா, எல்லா பொருள்களோடு கலந்துதான் இருக்கு. அதை மீட்டெடுக்கிறோம், மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்கிறோம், மீண்டும் மீண்டும் தணிக்கை செய்யறோம், அணுவா சேகரிக்கிறோம். இப்படிதான் நம்ம வாழ்வுல. ஏன்னா நமக்கு இங்க லாபம், இதெல்லாம் இந்த சகத்தினுடைய இந்த பொருளாதார ஓட்டம், இந்த மனதும் சந்தை கடையானது, மண்ணும் சந்தை கடையானது, வாழ்வும் சந்தை கடையானது அப்படின்னு சிலர் போற்றணும், சிலர் தலைவனுக்கும் செலுத்தணும், தான் புகழ் வளத்துல வரணுங்கிறதுக்காக எந்த இழி செயலையும் செய்துடுறாங்க. பார்க்கப்பட்டுட்டா அது புகழ்னு நினைச்சிடுறாங்க. இப்படி கோமாளிகள் கோலுச்சுகின்ற குவலயத்துல நீங்க ஒரு நல்ல பேரெல்லாம் எடுக்க முடியாது. அதை தள்ளி வையுங்கள், 100% தள்ளி வச்சிருங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, அது சொல்லும். அதுதான் நிஜம். தன்னெஞ்சு இருக்கிறது தன்னை சுட. அது நம்மள ஒவ்வொரு அடியிலையும் எடுத்து வைக்கும், ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு சில உண்மைகளை உணர்த்தும். அந்த நிலைப்பாட்டில் நம்ம பயணிச்சு நமக்குள்ள ஒரு மனசாந்தியோடையும் சமாதானத்தையும் பயணித்தால் போதுமானது. என் செயலில் எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும். அந்த திருப்தியோடு நம்ம வாழ்ந்துட்டா போதுமானது என் செல்வங்களே. இந்த உலகத்தை பெருசுப்படுத்தாதீங்க. இது சும்மா, இது ஒரு கனவு தொழிற்சாலை. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் காட்டிடலாம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் செய்திடலாம். ஏன்னா இது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அற்புதமானவர்களை கன நேரத்துல அவதூறு செஞ்சிருவாங்க. அவதூறு சொல்றதுல இவங்க மிக உயர்ந்த நிலை அடைந்தவர்கள். ஒரு கருத்துல சத்தியம் இருந்துட்டா கூட, தர்மம் இருந்துட்டா கூட, இந்த சகம் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இருந்து விட்டால் கூட அதற்கு எதிர்மறையானது 1000 பேசப்படும். அவதான் அந்த கருத்து நிலகுலைய செஞ்சிருவாங்க. அங்கு அந்த மனிதர்களிடத்தில் கவனம் செலுத்தாதீர்கள். அவதூறுக்கு பிறந்தவர்கள் அவதூறின் பெயராலே வாழ்வார்கள், அவதூறின் பெயராலே அகற்றப்படுவார்கள். அவர்கள் மனித குப்பைகள் என காணுங்கள். அவர்களை பெரிதுபடுத்தாதீர்கள் என் செல்வங்களை. உங்கள் நெஞ்சுக்குள் நீதி இருக்கிறது, அது சொல்லும் பல உண்மைகளை அதன் பெயரால் கடைபிடித்து சத்தமில்லாமல் பயணித்துக் கொண்டிருங்கள்.
வேற என்ன சொல்றது? நல்லவனை தேடாதீங்க. இங்க நம்மள்ட்ட தேடுறவர் வந்துட்டாருன்னா கடமை ஆற்றுவோர் வரமாட்டார். சொல்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் சொல்ல மாட்டான். கண்டவர் விண்டில்லர், விண்டவர் கண்டில்லர். நல்லவனை நீ தேட தொடங்கிட்ட அப்படின்னா நீ நல்லவனும் ஆகவே முடியாது. அங்கு எதையுமே காணாது. அவர்கள் எல்லாமே நல்லவர்கள் தான். நான் என்னை நல்லவன் ஆக்கி கொள்ள வேண்டும், நான் என்னை உண்மை உள்ளவனாய் ஆக்கி கொள்ள வேண்டும். இதன் பெயரால நிலை நின்று நான் பயணித்தால் போதுமானது. அதற்கு என்னுடைய வாழ்நாள் போதுமானதாக இருக்கும். என் செல்வங்கள், மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். நல்லவர்களை வெளியே தேடாதீர்கள், அவர்களை உங்களுக்குள் செய்யுங்கள். அங்க மேலான ஒரு நல்ல நமசிவாயத்தவன் இருக்கிறான். அவன் மெச்ச ஒரு வாழ்வு வாழுங்கள். அவன் மெச்ச வாழாட்டியும் பரவாயில்ல, உன்னை ஒரு மலமா உன்னை கண்டுவிடாத அளவுக்கு ஒரு வாழ்வு வாழ்ந்து வை. உன்னை கணங்கணம் தகுதிப்படுத்திக்கிட்டே இரு. உன்னை கணங்கணம் நீ அந்த அந்த பயணத்துல மேலேறி சென்று கொண்டே இரு. எந்த நேரத்திலும் பின்னடைவு அடைஞ்சிடாத. வெறும் நன்மைக்காக, வெறும் லாபத்திற்காக, இன்னும் இந்த உலகத்துல நீ விரும்பினதை அடையிறங்கிறதுக்காக பல சமாதானங்களை செய்து கொள்கின்ற இந்த உலகத்துல அந்த இக்கட்டில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வளவுதான். பன்றியும் இருக்கிறது, பசுவும் இருக்கிறது, ஈயும் இருக்கிறது, தேனியும் இருக்கிறது. இது நாளுக்குள்ளாரையும் உயிரும் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது ஒரு உயிர் தான். பசு போற்றப்படுகிறது, அனுமதிக்கப்படுகிறது, தேனியும் அங்கீகரிக்கப்படுகிறது, ஈயும் பன்றியும் தள்ளி வைக்கப்படுகிறது. என் செல்வங்களையும் மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது. எட்டின மட்டும் எந்த இடத்துல வேணாலும் உட்கார்ந்துரும். உணவே பிரதானம். அதுக்கு மலமும் ஒன்றுதான், மலரும் ஒன்றுதான், சகலமும் ஒன்றுதான். அப்படி சில இழி குணம் கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அது நம்ம அவர்களை குறை சொல்வதற்கு இல்லை. ஏன்னா என்ன பண்ணும்? அதே மாதிரி அகத்து ஈயாயுடைய அவன் என்ன செய்வான்? அப்படிதான் செய்வான். தேன் மலர் மட்டில் தான் அமரும். அது மலரை தேடி சென்று கொண்டே இருக்கும். மலர்ந்த மலரை கண்ட பின்பு அந்த மலரில் அமர்ந்து தேன் உண்ணுகிறது பாருங்கள். ஆனா அது ஒரு நெடும் பயணத்தில் தான் இருக்கும். எடுத்தோன்னா அதற்கு உணவு கிடைச்சிடாது. அதே மாதிரிதான் நாமும் நன்மை நோக்கின பயணத்தில் இருப்பவர்கள். அந்த நன்மையின் பெயரால் விளைவதை மட்டும் சிந்தித்திருங்கள். ஆம் செல்வங்களே, மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். என்னை நான் தான் செய்ய வேண்டும். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அதெல்லாம் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அந்த வைரத்துவத்தை சிதைத்து விடுவார்கள். நேர்மைங்கிறது, ஏழ்மையில் நேர்மைங்கிறது அத்துணை எளிதானது இல்லை. ஆனா நேர்மையில் நிலை நின்றுட்டுன்னா இறை உனக்கு அடிமை. மறந்து விடாதீர்கள். ஏன்னா அளவற்ற தனி மனித உச்சவரம் இல்லாம இந்த உலகம் சென்று கொண்டு இருக்கும் பொழுது இதே களத்துல ஒரு குறைந்தபட்ச தேவையோட, குறைந்தபட்ச வருவாயோட அவன் நேர்மையை கடைபிடித்துட்டான்னா இறையும் அஞ்சும் அவனை காண. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அவனிடத்தில் பிச்சை பெற இறைவனை வீடு வாசல் தேடி வருவான். சத்தியம் சொல்கிறேன். ஆமா, அவன் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அங்க அவன் உள்ளத்தை தான் பார்ப்பான். இது நிகழ்ந்த கதை. காசி மாநகர், காசி விசாலாட்சி உடனமர், காசி விஸ்வநாதர், பைரவ தேசம். அங்கு ஒரு உடல் எல்லாம் சிதைந்த நிலையில பெரும் காயங்களோட, ஒரு காண முடியாத அளவுக்கு உடல் பின்னடைவோடு ஒருவர் ஐயமிற்று உண்டு கொண்டிருக்கிறார். அவர் ஐயமிற்று உண்டு கொண்டிருந்த பொழுதும் அவரும் உடன் 4 நாய்களை வைத்திருந்தார். தன் உணவில் ஒரு பகுதியை பங்கிட்டு, அவைகளுக்கு பங்கிட்டு தான் உண்ண பழகுவார். அங்கு ஒரு கழிவுநீர் குட்டைக்கு அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம அப்படியே இந்த உலகம் நெருங்க அஞ்சுகின்ற நிலையில இருக்கிறார், வெறுக்கின்ற நிலையில் இருக்கிறார். ஆனால் அவனிடத்தில் ஒருவர் பிச்சை கேட்கிறார். ஆமா, அப்ப இறைவன் பிச்சை கேட்கிறார் அவனிடத்தில். ஏன்னா அவர் உள்ளபடியே பிச்சைக்காரன் தானே. பிரம்ம கபாலம் தாங்கி ஊரெங்கும் பிச்சை எடுத்தவன் தானே. அப்ப இந்த நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது இவரும் உணவு அளித்து விட்டார். உணவு அளித்துட்டா அப்ப அந்த வந்த அடியார் வடிவில் இருந்த இறை, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். நீ யாரப்பா இருக்க முடியும்? இந்த அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி எதையும் செய்த அந்த காசி விஸ்வநாதன் தான் நீ.
அறிவேன் நான். இந்த நிலையில என் அருகாமையில் யார் வருவார்? படைத்த பரம்தான் வரும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏழ்மையை கண்டு அஞ்சாதீர்கள், நேர்மையிலிருந்து விலகாதீர்கள். அது ஒரு பெரிய நிலைப்பாடு, அது ஒரு பெரிய சர்வ சுதந்திரம். இந்த சகத்துல சக மனிதர்களிடத்துல வேலை செய்யாதீர்கள், அங்க மேலான பரம்பொருள் இடத்தில் பணிபுரியுங்கள். அவன் தருவான், உன்னை கணத்துல மாத்திருவான். மாத்தலங்கிறது வேற விஷயம். நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா? ஆமா, அது மெச்ச நம்ம ஒரு வாழ்வு வாழணுமா இல்லையா? அது மெச்ச வாழாட்டியும் பரவாயில்ல, அது தூற்றுகின்ற ஒரு அவ்வளவு வாழ்வை வாழ்ந்து விட வேணாம்னு சொல்றேன். இன்னைக்கெல்லாம் எளிதில் மனிதர்கள் அதை கையில் எடுத்துறாங்க. யாரையும் அவதூறு சொல்கிறார்கள். வரலாற்று சிறப்பு மிக்கவர்களே, அதிரதர்களே, தீர்க்க தரிசிகளே, நல்லவர்களே, அவதூதர்களே, யாரை வேணாலும் சொல்லிடுறாங்க. தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்காக அல்லது வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக யாரையும் இகழ்ந்து விடுகின்றார்கள். அவர்கள்லாம் கண்ணியர்கள், புண்ணியர்கள். அவர்கள்லாம் சாதித்துட்டு வையத்துள் வாழ்வோர் வானோரின் தெய்வத்துள் வைக்கப்படும், அங்கு வைக்கப்பட்டதனாலதான் அவர்களுடைய பெயர் இங்கு விளங்குகிறது. அதனால ஏதோ ஒரு சிறப்பின் பெயரால் நிலை நின்றிருக்கும் முத்தவர்கள், அவர்களை போற்றி வையுங்கள். அவர்களை முன்மாதிரியாய் வைத்து அவர்களை பின்பற்றாத அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றி அந்த நிலையை எய்த பாருங்கள் என் செல்வங்களை. நல்லவர்களை வெளியே தேடாதீர்கள், உங்களுக்குள் செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இங்க நல்லவனை கண்டுபிடிக்க முடியாது. என்னை நல்லவனை ஆக்கிக்கலாம், அல்லது நல்லவனுக்கு உண்டான எல்லா தகுதிகளையும் என்னக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்க முடியும். அந்த நல்லவன் நல்லது சார்ந்து நான் என்னை தயார்படுத்துறதுங்கிறது அதனுடைய நேரடியான பொருள் என்ன? முன்னும் அங்கு விதைக்கப்பட்டிருக்கின்ற தீய கலைகளை நான் அகற்றி கொண்டிருக்கிறேன். தீய இயல்புகள், தீய செயல்கள், தீய சிந்தனைகள் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். இதை உறுதி செய்யறோம். அங்க நல்ல பயிரை வளர்க்கல, ஆனா களை பயிர்களை அகற்றும். நச்சு பயிர்களை, தீய பயிர்களை அகற்றுகிறோம். நன்றின் பேரால் நிலை நின்று இருக்கிறோம். அப்ப நல்லவனும் ஆகணும்னா நமக்குள்ள முன்னாடி இருக்கிற தீங்குகள் இருக்கு. ஏன்னா இது தீங்குன்னு நமக்கு சொல்லித்தரப்படவில்லை, நல்லதுன்னு சொல்லித்தரப்படவில்லை, தர்மம்னு சொல்லித்தரப்படவில்லை, அதர்மம்னு சொல்லித்தரப்படவில்லை, சத்தியம் சொல்லித்தரப்படவில்லை, அசத்தியம் சொல்லித்தரப்படவில்லை, இது உண்மையானதுன்னு சொல்லித்தரப்படவில்லை, இது ஒரு மனித தன்மையானதுன்னு சொல்லித்தரப்படவில்லை. எதேதோ கல்வியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனித அவமானம் கல்வியாக்கப்படவில்லை, தனி மனித இரக்கம் கல்வியாக்கப்படவில்லை, தனி மனிதனுடைய கடமை கல்வியாக்கப்படவில்லை, தனி மனிதனுடைய உரிமை கல்வியாக்கப்படவில்லை, தனி மனிதனுடைய சாதனை கல்வியாக்கப்படவில்லை. பாருங்கள் என் செல்வங்கள், இன்னும் வெறும் இறைக்கா நம்ம வாழ வந்திருக்கோம். ஒரு 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 உணவு கட்டுப்பாடு, பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார உணவு, இந்த மாதிரி நமக்குன்னு உண்டான தரத்தை நம்ம எதையோ கண்டு இழந்து விட்டோம் என் செல்வங்களை. விருந்தோம்பல் நம்மளுடைய ராஜ ரத்தினம், விருந்தினன் நம் கடவுள், அதிதி தேவோ பவ. அப்படி இருந்தவர்கள் நம்ம இன்னைக்கு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்துட்டு என்ன சொன்னாலும் கனி மனம் வீசும் சொல்லை சொன்னவர்கள், கண் 2 இல்லை 2 கனிவெளி கண்டவர்கள், பசித்தோர் முகம் பார் நல்ல அறமும் நட்பும் நடு நீங்காமலை நம்ம கிட்டபடி என்று. தமிழ் பேசுறவங்க எல்லாம் தமிழன் கிடையாது. தமிழ்னா மொழி கிடையாது, அது ஒரு தரம், அது ஒரு விதி, அது ஒரு மேலான பண்புகளினுடைய தொகுப்பு, ஒரு எல்லையில்லாத வாழ்வியல் நெறி. வைதாலும் வன் தமிழில் வைதுவை, அது தமிழ் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். மறந்து விடாதீர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்துல இருக்க யார் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா தமிழனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. சங்கத்திற்கு சகலத்திற்கும் ஒரு நியதியை வகுத்தவன், மேலான நூல்களின் நாயகன். ஆம் செல்வங்களே, அதனால இந்த சகம் எவ்வாறு வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம கொஞ்சம் அதற்கான முயற்சியை செய்வோம். என் பணி, என் முதுவை கழுவுறதுக்கு தான் எனக்கு நேரம் சரியா இருக்கும், என் குற்றங்களை அகற்றுவதற்கு தான் சரியா இருக்கும். நான் இன்னொருத்தனை அவன் செய்யறான்னு அவனை நான் சாட்டிட்டேன், குற்றம் சாட்டிட்டேன், அல்லது எதையாவது செய்துட்டேன்னா என் சிந்தனை அங்கதான் போய்கிட்டு இருக்கும்.
ஏன்னா நம்மளோட சுபாவம் நமக்கு தெரியாது. நீர் அருந்தும் பொழுது சுவாசிக்க இயலாது, சுவாசிக்கும் பொழுது நீர் அருந்த இயலாது. அப்படி நீ அங்க தேட ஆரம்பிச்சுட்டா நீ ஓ முயற்சியிலிருந்து விலகிடுவ. ஒரு செயலை உன்னிடத்துல கேட்டா செயல் செய்யறதுக்கு தயாரா இருக்கவே செயலை தான் செய்வான். ஒருத்தன் காரணம் கூற தொடங்கிட்டான்னா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படியே கணக்கச்சிதமான காரணத்தை கூறி நீ சொல்லும் எந்த செயலையும் செய்ய மாட்டான். அதற்கு ஒரு காரணம். ஏன்னா உள்ளுக்குள் பொய் இருக்கிறது. எந்த மெய்யையும் திரித்து கூறிவிடுவான் என் செல்வங்களில். அதனால நன்மை மயமாகுங்கள். இந்த சங்கம் பயனுற பலனுற ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள். நீங்கள் வாழும் காலம் வரை உங்களை செதுக்கி இருங்கள். இந்த குற்றம் சாட்டுறதையோ அவதூறு சொல்றதையோ எந்த நிர்பந்தத்திற்காகவும் செய்யாதீர்கள். அது எந்த விதத்திலும் லாபம் தராது. எந்த விதத்திலையும் சகம் சார்புடையவரை மனதளவுல துன்புறுத்தும். அதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். உடனே துன்புறுத்தினா துன்புறுத்திட்டு போகட்டும், அவ்வளவுதான். வழி ஏற்ற அளவு தானே வலிமை பெற முடியும். நீ ஏற்ற வழி அளவை வலிமை அடைகிறாய். இது உடல் அகம் அகம்புறம் இரண்டிற்கும் பொருந்தும் பொது விதி. இது காணுங்கள், தள்ளி வையுங்கள். அங்கு சில நாய்கள் குறைக்கத்தான் செய்யும். பெரு வாகனம் செல்லும் பொழுது அதெல்லாம் ஒவ்வொரு நாய்க்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு நாய் விரட்டினா ஊர் நாயே விரட்டும். அவர்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் உங்கள் பயணத்திலே இருங்கள். நல்ல மனிதர்களை படைத்த இறைவன் அவ்வாறும் சில ஜீவன்களை படைத்து இருக்கிறான். ஆனா அவைகளிடத்திலும் ஒரு நற்பண்பு உண்டு, சுத்த விசுவாசம் உண்டு. சுத்த விசுவாசம் இழந்த மனிதன் இவன். லாபம் வர்ற வரைக்கும் பேசுவான். 99 நாள் பிச்சை போட்டிருப்பான். 99 நாளும் என்னென்னமோ 100வது நாள் பசித்திருக்கும். உண்மையிலேயே பசித்திருக்கும். 100வது நாள் அவனால போட முடியாத சூழ்நிலை இருக்கும். ஒரே நிமிடத்துல அவங்க இடத்துல பிச்சைக்கார பையன்ட்டு போயிடுவான். ஏன்னா இது இவனுடைய சுபாவம். ஏன்னா இந்த நேரத்து பசிதான் தெரியும். கடந்த காலத்து மொத்தத்தையும் மறந்துடுவான். அவிசுவாசப்படுத்தப்பட்ட சிந்தனையினால் சிலாக்கியப்படாத சாத்தியக்கூறுகளின் நிர்மூலமாக்கப்பட்ட நிபந்தனைகள் மனிதர்கள் மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே. நீங்கள் உங்களை செய்யுங்கள். நீங்கள் உங்களை கட்டமையுங்கள். நீங்கள் உங்களை செதுக்குங்கள். இந்த சகத்தினம் உங்களுடைய எதற்காகவும் அவர்களை பார்த்துறாதீங்க. ஏன்னா அவர்கள் உங்களையும் அறியாம உங்களோட அந்த சந்தை கடைக்கு வாத விவாத தர்க்க குதர்க்க போருக்கு அழைத்து சென்று அங்க அதன் பெயரால வக்ர உக்ர விரோத துரோக தீயில் குளிர்காய வைத்து விடுவார்கள். நீங்கள் ஒரு மனசாந்தி அடையவே முடியாது. சாந்தி சமாதானத்தை அடையவே முடியாது. ஏன்னா சில செல்வங்களை அடைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு பெரிய நிலைப்பாட்டுல இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம். உன் நெஞ்சு உன்னை அங்கு இருந்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். நம் வாழ்வு நமக்கு முதல்ல பிடிக்கணும். அதனால் அப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள் என் செல்வங்களை. நல்லவர்களை தேடாதீர்கள். நீங்கள் தான் அந்த நல்லவர்கள். அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். சிவமங்கலம்.